ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தர்ஷினிஸ் காஸ்மோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரெசின் ஆர்ட்டோட பேசிக் மெட்டீரியல்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரெசினோட பேசிக் மெட்டீரியல்ஸ் வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக ஒரு ரெசினோட பேசிக் கிட்டு அவங்களே வந்து நல்லா பேக் பண்ணி பத்திரமா எல்லாமே நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக என்ன கற்றுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபிசி மோல்டு வந்து கீ செயின் மோல்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஏபிசிடி ஃபுல்லாகவே வந்து கீ செயின் மோல்டு. அடுத்தது வந்து இது எல்லாமே வந்து கிளிட்டர்ஸு. நம்ம பவுட்ரு என்னென்ன நம்ம கலர் வேணுமோ அந்த மாதிரி இதில் ஒரு 3 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் பேசிக்காக அது வந்து லைட்டாக ஒயிட் மாதிரி தான் இருக்கும். சில்வர், கோல்டு, அப்புறம் வந்து ஒரு பிங்க் ஷேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன கிளிட்டர்ஸ். இது வந்து கோல்டன் அந்த இது கிளிட்டரு, அப்புறம் சில்வர் கிளிட்டர், அது 2 கிளிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஜமிக்கீஸ் மாதிரி குட்டி குட்டியாக சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸு. இது வந்து சில்வர் கலர் நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன கலர்னால், இது வந்து அந்த பிங்க் ஷேடு கலர். இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குங்க ரெசினில், அதுக்காக கொடுத்துருக்காங்க கோல்டு. அப்புறமா மற்ற எல்லாமே வந்து அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி தான். அடுத்தது என்னென்னா, ஒரு 8 மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. 8 மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் என்னென்னா, நமக்கு வந்து கீ செயினோட 5 கோல்டு கீ செயினோட இது. நெக்ஸ்ட் வந்து 5 சில்வர் கீ செயின். அடுத்தது வந்து ரெசின் கொடுத்துட்டாங்க. ரெசின் கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹார்ட்னர், அதுவும் 2மே கொடுத்துட்டாங்க. இது வந்து 3:1 ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கிறிஸ்டல் கிளியர் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இது வந்து நம்ம 3:1 ரேஷியோவில் யூஸ் பண்ணணும். அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வாங்கும் போதே அதில் பார்த்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்து அப்படியே நான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏபிசி மோல்டு கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. அடுத்தது க்ளவுஸ், பேப்பர் க்ளவுஸ் ஒரு 4 செட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கு, இதுவும் நமக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ரெசினோட பேசிக் கிட்டு. இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் இதோட லிங்க் வந்து பின் பண்ணுறேன், மீஷோட லிங்க்கு. நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இது ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். சும்மா பேசிக்காக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் நல்லா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணி பார்த்தேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து தனியாக அந்த டெக்கரேட்டிவ் பண்ணலாம், அந்த ரெசின் கூட வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் வாங்கியிருந்தேன். அந்த லைட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லைட்டை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியல, அந்த வீடியோவே மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் போன வீடியோவில் நான் வந்து ஒரு பாட்டில் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து இன்னும் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ ஃபுல்லாக வரும். இது வந்து அந்த பாட்டில் பெயிண்டிங்கு அந்த லைட்டை சொல்லியிருந்தேன்ல, அந்த லைட்டை வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான். இந்த லைட் பேர் வந்து ஸ்ட்ரிங் லைட். உங்களுக்கு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த லிங்க்கும் சேர்த்து பின் பண்ணுறேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு பாட்டில் பெயிண்டிங் வீடியோ வரும். ஸ்டே டியூன்ட் and thanks for watching. Let us see in the next video. Tata, bye bye, see you.